பழைய படத்தை திரும்பி பார்க்குற மாதிரியே தெரில. 1991 படம் மாதிரி தான் வந்திருக்கேன். இப்போது மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லாருமே இருந்துச்சு கிளாப் பண்ணாங்க. லாஸ்ட்டாக அந்த அசுரன் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நீ உங்களுக்கு பண்ணதை யாருக்கும் பண்ணாதான்னு சொன்னோமோ அப்போதைக்கு கிளாஸ் பண்ணாங்க. லாஸ்ட்டாக அந்த கோர் சீன் இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே நின்றுருக்கு. அவர் பேசுகிற ஒரு டைலாகும் இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா அரசியல்வாதியுமே கேள்வி கேட்குற மாதிரியும் மக்கள் இதுக்கப்புறம் எல்லாருக்கும் பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி நல்ல மெசேஜ் உள்ள படம். இப்போது விஜயகாந்த் சார் செத்து போயிட்டாருன்றதை நம்ப முடியல. ஓகே, அவர் இல்லை இப்போ இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். புதுசாக படம் பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் பார்க்கணும். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு 8 வயசு இருக்கும்போது இந்த படம் வந்தது. அப்போ கூட எங்கள் அப்பா இந்த படம்லாம் பார்க்க முடியல எங்களால். இப்போ உங்கள் காலகட்டத்தில் இந்தமாரி படம்லாம் வந்திருக்கு, நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா சும்மா தான் சொல்லாரு, போய் பார்த்தேன். ஆனால் படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த படம் பார்த்தேன்னு வச்சிங்கன்னா ஏதோ நேற்று இன்றைக்கி ரிலீஸ் ஆன மாரி தான் இப்போவும் இந்த படத்தோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் இப்போ கேப்டன் தான். இப்போ லியோவில் சொல்கிற கோட்டில் விஜய்க்கு சொல்கிற லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்கிற மாதிரி கேப்டன் தான் லைன் இஸ் ஆல்வேஸ், எப்போவுமே லைன் தான், கேப்டன் தான் லைன். படம் சூப்பராக இருக்குது. இன்னும் தலைவர் படம் இன்னும் எவ்வளோ இருக்குது. சத்திரியன் இருக்குது, ஆனஸ் ராஜ் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் அவங்களோட ஃபேன்ஸ் நாங்கள் கொஞ்சம் திருப்தி அடைவோம்.